பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். ஒசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் ரன் ஆகிட்டு இருந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் இன்னைக்கு காலையில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. அங்கே இருந்த கெமிக்கல் பிளான்ட்ல இருந்த கெமிக்கல் டேங்க் வெடிச்சு தான் இந்த தீ விபத்து அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. பொதுவாகவே நமக்கு தெரியும், கெமிக்கல் ரிலேட்டடாக ஒரு தீ விபத்து நடக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம். இது போக அந்த கம்பெனியில் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னா மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ அந்த பொருட்களை பார்த்தோம் அப்படின்னாலும் ஈஸியாக தீப்பற்றக்கூடிய பொருட்கள். ஒன்ஸ் தீ பத்திடுச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோலில் கொண்டு வர்றதும் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இதனாலேயே தீயை உடனடியாக அணைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து நிறைய தீயணைப்பு வீரர்கள் வர வைக்கப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தேன்கடி கோட்டை, கிருஷ்ணகிரி பல ஏரியாக்கள்ல எங்கெங்கெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபயர் ஸ்டேஷன் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் எல்லாரையுமே இப்போ இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. பட் என்ன கொடுமை அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பக்கத்திலேயே போக முடியல. கெமிக்கல் ரிலேட்டடான தீ விபத்து அப்படிங்கிறதுனால அதோடைய தீ அந்த பரவுற வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஏரியாவே புகை மூட்டமா இருக்கிறதுனால தீயணைப்பு வீரர்களால பக்கத்துல போயிட்டு அந்த தீயை அணைப்பதற்கான அந்த முயற்சியை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த கம்பெனிக்குள்ள இப்போ இந்த பக்கம் இந்த கெமிக்கல் பிளான்ட் அந்த சைட்ல தீ அப்படிங்கிறது வேகமா எரிஞ்சிட்டு இருக்கு. பட் அங்க இருக்கக்கூடிய டெஸ்டிங் சைட்ல, ப்ரொடெக்ஷன் சைட்ல அங்க ஒரு 1500 இருந்து 2000 பேர் நைட் ஷிஃப்ட்ல இருந்தவங்க எப்படி வெளியில வர்றது அப்படின்னு தெரியாம உள்ள ஒரு பயத்தோட ஒரு பயந்த நிலையில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா 24 ஹவர்ஸும் ஷிஃப்ட் பேசிஸ்ல ரன் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அதுல நைட் ஷிஃப்ட்ல ஒரு 1500 இருந்து 2000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில நடந்திருக்கு. பட் அவங்க தப்பிச்சு வெளியில வரலாம் அப்படின்னு பாக்குறப்போ அந்த தீ பரவின்றதுனால அவங்களால வெளியில வர முடியல. கம்பெனிக்குள்ளேயே ஒரு சேஃபான இடத்த அவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி அப்படின்னதும் நாம ஏதோ சின்னதா இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்க வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் அந்த அளவுக்கு ஏரியா கொண்ட ஒரு கம்பெனி. அதனாலதான் அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் பாதுகாப்பா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் தீய வேகமா அணைக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து ஒசூர் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அந்த ரீஜியன்ல அடுத்தடுத்து பெரிய பெரிய கம்பெனிகள் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த தீ அப்படிங்கிறது அடுத்தடுத்த கம்பெனிக்கு பரவுச்சு அப்படின்னா இதோட பாதிப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். ஒரு பக்கம் தீயை அணைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம், இன்னொரு பக்கம் உள்ள இருக்கக்கூடியவங்களை பாதுகாப்பா வெளியில கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற சூழலும் அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இது போக அங்க மத்த டெஸ்டிங் சைடோ ப்ரொடக்ஷன்லயோ வேலை பார்த்தவங்க ஒரு அதே கம்பெனில ஒரு ஓரமா பாதுகாப்பா இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. பட் அந்த கெமிக்கல் பிளான்ட்ல வேலை பார்த்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களுடைய நிலைமை என்னங்கிற விஷயம் தெரியல. கண்டிப்பா மனசார நம்புவோம், மனசார நினைப்போம், யாருக்கும் எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு. ஃபர்தர் அப்டேட்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.